1889 நவம்பர் 14 ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஒரு நாள் இந்தியாவின் முதல் பிரதமராக மாறுவார் என்று அந்த நேரத்தில் யாரும் நினைக்கவில்லை. அந்த குழந்தைதான் ஜவஹர்லால் நேரு. காலம் மெதுவாக நகர்ந்தது. அந்த நேரத்தில் இந்தியா முழுக்க ஆங்கிலேயர் ஆட்சி. மக்களுக்கு சுதந்திரம் இல்லை. அநியாயம் அதிகம், அடக்குமுறை எங்கும். மக்கள் தங்கள் நாட்டிலேயே தங்கள் உரிமைகள் இல்லாமல் வாழ்ந்தார்கள். இந்த நிலையை பார்த்த நேரு ஆழமாக யோசித்தார். இந்த நாடு இப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாள் அவர் ஒரு உறுதியான முடிவு எடுத்தார். இந்த நாடு சுதந்திரமாக வேண்டும். அவர் சுதந்திர போராட்டத்தில் சேர்ந்தார். அவரை வழிநடத்தியவர் மகாத்மா காந்தி அவர்கள். அவர் சுதந்திர போராட்டத்தில் சேர்ந்தார். அவரை வழிநடத்தியவர் மகாத்மா காந்தி அவர்கள். அந்த சந்திப்பு ஒரு சாதாரண சந்திப்பு இல்லை. அது நேருவின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அவர் தன்னுடைய நேரம், உழைப்பு எல்லாவற்றையும் நாட்டிற்காக அர்ப்பணித்தார். அந்த சந்திப்பு ஒரு சாதாரண சந்திப்பு இல்லை. அது நேருவின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அவர் தன்னுடைய நேரம், உழைப்பு எல்லாவற்றையும் நாட்டுக்காக அர்ப்பணித்தார். ஆனால் இந்த போராட்டம் எளிதானது இல்லை. பல முறை கைது செய்யப்பட்டார். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சுமார் 9 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் சிறையில் இருந்தார். ஆனால் இந்த போராட்டம் எளிதானது இல்லை. பல முறை கைது செய்யப்பட்டார். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சுமார் 9 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் சிறையில் இருந்தார். சிறை வாழ்க்கை அது பலரை உடைக்கும், மனதையும் நம்பிக்கையையும் சோதிக்கும். ஆனால் நேருவை அது உடைக்கவில்லை. அவர் மனதில் இருந்த ஒரே எண்ணம் இந்தியா சுதந்திரமாக வேண்டும். சிறையில் இருந்த போதும் அவர் நேரத்தை வீணாக்கவில்லை. அவர் இந்தியாவின் வரலாறு, கலாச்சாரம், மக்களின் போராட்டம் பற்றி எழுத ஆரம்பித்தார். அந்த எழுத்துக்களில் இருந்து உருவான ஒரு முக்கியமான நூல்தான் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அவர் இந்தியாவின் வரலாறு, கலாச்சாரம், மக்களின் போராட்டம் பற்றி எழுத ஆரம்பித்தார். அந்த எழுத்துக்களில் இருந்து உருவான ஒரு முக்கியமான நூல்தான் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஆண்டுகள் கடந்தன. போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. சுதந்திரத்தின் கனவு இன்னும் வலுத்தது. இறுதியாக வந்தது 1947. இந்தியா சுதந்திரம் அடைந்தது. அந்த நாள் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான உரை நிகழ்த்தினார். ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி. அந்த உரை ஒரு சாதாரண உரை இல்லை. அந்த நாள் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான உரை நிகழ்த்தினார். ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி. அந்த உரை ஒரு சாதாரண உரை இல்லை. அது ஒரு புதிய இந்தியாவின் தொடக்கம். அது ஒரு நாட்டின் கனவு நனவான தருணம். சுதந்திரத்திற்கு பிறகு நேரு இந்தியாவின் முதல் பிரதமரானார். அவரின் பொறுப்பு இப்போது இன்னும் பெரியது. அது ஒரு நாட்டின் கனவு நனவான தருணம். சுதந்திரத்திற்கு பிறகு நேரு இந்தியாவின் முதல் பிரதமரானார். அவரின் பொறுப்பு இப்போது இன்னும் பெரியது. ஒரு சுதந்திரமான நாட்டை ஒரு வலிமையான நாடாக மாற்ற வேண்டும். ஒரு சுதந்திரமான நாட்டை ஒரு வலிமையான நாடாக மாற்ற வேண்டும். அவரின் கனவு ஒரு முன்னேற்றமான இந்தியா. அவரின் கனவு ஒரு முன்னேற்றமான இந்தியா. பெரிய அணைகள் அமைத்தார். உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார். அறிவியல் வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார். இவை எல்லாம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தது. நேருவுக்கு குழந்தைகள் மிகவும் பிடிக்கும். அவர் குழந்தைகளுடன் பேசுவார். அவர்களை ஊக்குவிப்பார். பெரிய அணைகள் அமைத்தார். உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார். அறிவியல் வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார். இவையெல்லாம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தது. நேருவுக்கு குழந்தைகளை மிகவும் பிடிக்கும். அவர் குழந்தைகளுடன் பேசுவார். அவர்களை ஊக்குவிப்பார். அதனால்தான் அவரை சாச்சா நேரு என்று அழைத்தார்கள். அவரது பிறந்த நாள் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. 1964 மே 27 ஒரு பெரிய தலைவர் இம்மையை கடந்து சென்றார். ஒரு மனிதர் போய்விட்டார்.
ஆனால் அவர் விட்டு சென்ற கனவு, அவர் உருவாக்கிய இந்தியா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் விட்டு சென்ற கனவு, அவர் உருவாக்கிய இந்தியா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்ந்த காலம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர் செய்த செயல்கள் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மாற்ற முடியும். ஒரு மனிதன் வாழ்ந்த காலம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர் செய்த செயல்கள் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மாற்ற முடியும். அந்த மாதிரியான தலைவர் ஜவஹர்லால் நேரு. அந்த மாதிரியான தலைவர் ஜவஹர்லால் நேரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.